மற்றும் மாநாட்டு மையத்தில் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிகழ்வின் 2வது பதிப்பான கத்தார் வலை உச்சி மாநாடு 2025 பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி தொடங்கி வைத்தார். பிரதமர் தனது உரையில் கத்தார் தனியார் துறையை வளர்க்கவும், புதுமைகள் மற்றும் தொழில் முனைவோருக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் தொடர்ந்து உறுதியாக செயல்படுவதாக தெரிவித்தார். கத்தார் ஸ்டார்ட் அப்களுக்கான சிறந்த பிராந்தியமாக மாறுவதாக நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என அவர் கூறினார். வணிகத்துறையில் முன்னேற்றங்களை கண்டு கத்தார் தனது தொழில்நுட்ப AI, சுத்தமான எரிசக்தி மற்றும் நிதி தொழில்நுட்ப துறைகளில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் முயற்சியில் உள்ளது. 2024 கத்தார் வலை உச்சி மாநாட்டின் வெற்றியை தொடர்ந்து $1 பில்லியன் முதலீட்டை நிறைவேற்றுவதாக பிரதமர் தெரிவித்தார். உள்ளூர் மற்றும் உலக அளவில் மூலதனத்தை பயன்படுத்த, புதுமைகளை வளர்க்க மற்றும் தொழில் முனைவோருக்கு அதிகாரம் அளிக்க 6 உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட முதலீட்டு நிறுவனங்களை தேர்ந்தெடுத்துள்ளது என பிரதமர் அறிவித்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் கத்தாரில் அலுவலகங்கள் மற்றும் பிராந்திய தலைமையகங்களை திறப்பார்கள். இதனால் மெனா பிராந்தியத்தின் அனைத்து மக்களும் தங்கள் நிபுணத்துவம் மற்றும் முதலீடுகளிலிருந்து பயனடைய முடியும். இந்த வருடம் 120 நாடுகளிலிருந்து 25,000 பங்கேற்பாளர்களுடன் தொழில் முனைவோருக்கான புதிய வாய்ப்புகள் கத்தாரில் உருவாகியுள்ளன. இந்த முக்கிய முயற்சிகள் உலகளாவிய தொழில்துறை முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ஊடகத்திற்காக லட்சுமி ஜெயபாலன்.